ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் அன்புதான். திருமறையை பார்க்கும்போது அந்த அன்புதான் முக்கியமாக இருக்கிறது. அந்த அன்போடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், இந்த உலக மக்களை நாம் நேசிக்க வேண்டும், நம்மையிடத்தில் அன்பு கூறுவதை போல மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு மட்டும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனையோ பிரிவினையோ சண்டையோ சச்சரவோ ஒண்ணுமே இருக்காது. திருமறை சொல்லுகிறது, யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அன்புதான் பிரதானம் கிறிஸ்து வாழ்க்கையில. இந்த அன்புதான் நமக்கு முக்கியம். பவுல் சொல்லுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சந்தேகமே படாது, இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, கோபம் அடையாது, தீங்கு நினையாது. ஒருவேளை இந்த அன்பு மாத்திரம் நமது உள்ளத்துல இருந்து விடுமையானால் நமக்குள் பகையே இருக்காது, பழிவாங்குதலே இருக்காது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்புகிற காரியங்களே இருக்காது. இந்த அன்புதான் முக்கியம் சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அன்பற்ற சூழ்நிலை தான் இன்று நமது குடும்பங்களில பார்க்கிறோம். அன்பற்ற சூழ்நிலை தான் நம்ம திருச்சபைகளில பார்க்கிறோம். அன்பற்ற சூழ்நிலைகள் தான் இன்று நாம் சந்திக்கிற இடங்களில பார்க்கிறோம். நாம் வாடுகிற இடத்திலேயும் அன்பற்ற ஒரு சூழ்நிலை. எனவே தான் பிரச்சனையும் துன்பமும் போராட்டமும் கலகமும் வேதனையும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்து விட்டோமானால் பகையெல்லாம் மறைந்து போய்விடும், பழிவாங்குதல் மறந்து போய்விடும், அடுத்தவர்கள் மீது இருக்கிற பொறாமை நம்மை விட்டு போய்விடும், நம்ம எல்லாம் இயேசுவை போல நாம் மாறிவிடுவோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த அன்புதான் நமக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் எங்கெல்லாம் நான் குறைப்பட்டிருக்கிறேன், எங்கெல்லாம் பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு எனக்குள் இருக்கிறது, எங்கெல்லாம் பொறாமையினுடைய எண்ணங்கள் எனக்குள் இருக்கிறது, ஆண்டவரே இந்த குணங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்படட்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த அன்பு நமக்குள் வரும். அந்த தெய்வீக அன்பு மற்றவர்களை வாழச் செய்யும். நாமும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கிருபையை நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தருவார். அன்புதான் முக்கியம் இந்த உலகத்தில், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரையும் நேசிப்போம், எல்லாருமே இந்த அன்பு கொள்ளுவோம், எல்லாரையும் அன்போடு ஏற்றுக்கொள்வோம். அவர் காட்டின அந்த அன்பை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து காட்டுவோம். நிச்சயமாய் நீங்களும் நானும் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். கவலைப்படாது, நீங்கள் வாழுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை அன்போடு நாம் வாழுவோம், அன்பை நாம் வெளிப்படுத்துவோம், அந்த அன்புக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவின் அன்பு நம் வாழ்க்கையில வெளிப்படட்டும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அன்பிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அன்பற்ற சூழ்நிலை பார்க்கிறோமே அப்பா, பகையும் பொறாமையும் வேதனையும் பழிவாங்குதலும், ஆண்டவரே பலவிதமான சுயநலமும் அன்பற்ற சூழ்நிலையில பார்க்கிறோமே. மனமிறங்கும் அப்பா, உம்மை போல நாங்களும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தெய்வீக அன்பை எங்கள் உள்ளத்துல வெய்யும் அப்பா. நாங்களும் எல்லாரும் நேசிக்க உம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாய் நீர் எங்களை உருவாக்க கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சமாதானம் எங்களோடு கொண்டிருக்கட்டும். அந்த அன்பு எங்களை வாழச் செய்யும் என்று நம்புகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.